தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ தான் நம்ம தளபதி விஜய். தளபதி விஜய் தன்னோட மாசான நடிப்பாலையும் அசத்தலான நடனத்தினாலையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை தன்வசம் வச்சிருக்காரு. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் இவரை பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச மனுஷன் தான் நம்ம தளபதி விஜய். பொதுவா எல்லாருக்கும் வயசாகிருச்சு அப்படின்னா அவங்களோட உடல் தோற்றமும் வயசாகிட்டே தான் போகும். ஆனா நம்ம தளபதி விஜய்க்கு மட்டும்தான் என்னதான் வயசாகிட்டே போனாலும் மனுஷன் என்னதான் பண்றாரு அப்படின்னு தெரியல, அவரோட உடல் தோற்றம் மட்டும் நாளுக்கு நாள் இளமையாகிட்டே போகுது. இதனாலதான் இவருக்கு கல்யாணமே ஆகியிருந்தாலும் பல தமிழ் நடிகைகள் இவரை இன்னும் மனசளவுல காதலிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே யூத்தாவும் யங்காவும் தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பிரபலமான தமிழ் நடிகை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டு தீபாவளி அன்னைக்கு தான் தளபதி விஜய் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஏஆர் ரஹ்மான் இசையில ரொம்பவே பிரம்மாண்டமா திரைக்க வந்த படம் தான் சர்க்கார். இந்த படத்தை பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சாங்க. மேலும் இந்த சர்க்கார் படம் பல பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் தாண்டி கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல வெற்றிகரமா ஓடி வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இந்த சர்க்கார் படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் தெரி மெர்சல்னு 2 மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த அட்லி டைரக்ஷன்ல 3வது முறையா கூட்டணி அமைச்சு எடுத்துட்டு இருக்க படம் தான் தளபதி 63. இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல தளபதி விஜய், நயன்தாரா, கதிர், ஆனந்த்ராஜ், விவேக், யோகி பாபுன்னு ஒரு மிகப்பெரிய சினிமா பட்டாளமே நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளிவர போறதா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஏற்கனவே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட எல்லா வேலைகளும் ரொம்பவே வேகமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் தளபதி விஜய கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஒரு பிரபலமான நடிகை சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான நடிகை தான் ரைசா. இவங்க விஜய் டிவில ஒன்ன ஒரு ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சீசன் 1ல கலந்துக்கிட்டு அந்த பிக் பாஸ் மூலியமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க ரீசெண்டா ஒரு பிரபலமான தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டில ரைசா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள நடிகர்கள்ல யாரையாவது ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா யாரை கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நடிகை ரைசா கொஞ்சம் கூட யோசிக்காம தளபதி விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம பல பேட்டிகள்ல பல நடிகைகள் தளபதி விஜய் தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தளபதி விஜய் ஒரு மாச தாண்டி ரொமான்டிக் ஹீரோவாகவும் இருந்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.